நீங்கள் ஒரு வாரம் ஆஃபீஸில் எதுவும் வெளியே வாங்கிட்டீங்களா, வீட்டில் நானே பர்கரில் பீஸா பண்ணி தரேன்னு தெரியாமல் வாக்கு கொடுத்துருந்தேன். கரெக்டாக சபதத்தை நிறைவேற்றிட்டு கையோட பன்னு சீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பண்ணித்தான்னு சொன்ன காரணத்தினால் சிக்கன் பர்கர் தான் பண்ண போகிறேன். உள்ளே வைக்கிறதுக்கு சிக்கன் பேட்டின்னு ஒன்று பண்ணணும் போல். எனக்கு தெரிஞ்ச பேட்டியெல்லாம் எங்கம்மா செய்கிற சிக்கன் கட்லெட் தான். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸ் கட்லெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை பண்ணுக்குள்ளே வைக்க கரெக்டாக இருக்கும்னு வீட்டில் கொஞ்சம் பிரெட் இருந்தது. அதை பிரெட் கிராம்ஸை கன்வெர்ட் பண்ணி முக்கி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த பர்கருக்குள்ளே வைக்க மைனஸு கேபேஜ்னு ஏகப்பட்டது உள்ளே சொருக்கணும். அது எல்லாம் எங்கள் வீட்டால் வாங்கிட்டு வரலையே, இருக்கிறத வச்சு தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நேற்று பண்ண இந்த பீஸாக்கு ஒரு சாஸ் பண்ணேனே, அதை தடவி வெங்காயம் சீஸ் இந்த கட்லெட்னா வச்சு அப்படியே சாப்பிட்டு இருந்துக்கலாம். நான் தான் அந்த உள்ளே இருக்க சீஸ் நல்லா மெல்ட் ஆகணும்னு சொல்லி ஒரு தோசைக்கல்ல வச்சு மூடி போட்டு அதை திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்புறேன். கண்கொள்ள ஆக்காச்சு கரிஞ்சே போயிட்டு. நல்ல வேலை ஒன்று தான் வச்சேன். இதை பார்த்துட்டு டக்குன்னு இன்னொன்று ஓவனில் வச்சுட்டேன். அது 2 செகண்ட் தான் ஆயிருக்கும், அது கருகிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை அதை டக்குன்னு உசாரா எடுத்துட்டேன். சரி, இப்போ இந்த கரிச்ச பண்ணை எடுத்து போய் கொடுத்தா இதுக்கு நான் ஆஃபீஸ்லேயே ஏதாட்டி வெளியே வாங்கி சாப்பிட்ருப்பேன், ஏதாட்டி ஒரே பாராட்டு மழையாக இருக்கும், தேவையில்லைன்னு சொல்லி நல்லதை கொடுத்துட்டு நான் அந்த கரிச்சை சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு.